ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாரதியார் என்ன சொல்லுகிறாரு? உடனே ஓடி விளையாடு பாப்பான்னு நினைக்கக்கூடாது. பல வேடிக்கையான மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சியில் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வின்றது அப்புறப்பட்ட விஷயம். முயற்சி பண்ணுறோமா அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப தான் நீங்கள் கற்றுக்கவே முடியும். அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஸோ வாங்க இன்னைக்கு மேட்ச்க்கான வீடியோ பார்க்கலாம். இது ஒரு ஃபைனல் மேட்ச் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது ஜென்ரலாக ஒரு கேஷுவலான மேட்ச். நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃப்ரீயாக டீம் கிரியேட் பண்ண முடியும். ஃபைனல் மேட்ச்சு இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்னு நினச்சிக்கலாம் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நர்வஸ் தான் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஜாலியாக விளையாடுங்க. இது ஒரு ஃபைனல் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறத விட்டு இது ஒரு மேட்ச் அப்படின்னு நினச்சிட்டு விளையாட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 221 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 149 வின்னிங்ஸ் எடுத்திருக்காங்க ஓவரால் 2020. இன்னைக்கு இந்தியா வின் பண்ணால் 150வது வின்னிங்ஸ் பதிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதே சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ராஃபின்றதை வின் பண்ணுவாங்க. ஸோ யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஸோ நம்ம எப்பவுமே டீம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நாட்டில் பிறந்துட்டு வேறு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ டீம் இந்தியாவுக்கு தான் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக இன்னைக்கு 5 பிளேயர் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. நான் அப்படியே வீடியோவிலே ஷோ பண்ணிடுறேன், மேலே ரைட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. சரிங்களா? ஸோ குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் 350வது T20 மேட்ச் ப்ளே பண்ணுறாரு இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 200வது T20 மேட்ச் ப்ளே பண்ணுறாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் T20 இன்டர்நேஷனல் 100வது மேட்ச் ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடம் மார்க்கரம் 150வது இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் 300வது இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த 5 பிளேயர் தான் இன்றைக்கி மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம யாரெல்லாம் எடுக்கிறோம், நம்மளுடைய கணிப்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி மேட்ச் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷன் எப்பவுமே இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இந்த 6 பிளேயர் ஸ்டிக்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் பாருங்கள், குயின்டன் டிகாக் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் கைசோ ரபடா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் நோட்டிஜே இருக்காரு. சரிங்களா? ஸோ இந்தியா பக்கம் பாருங்கள் பும்ரா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ டோட்டலாக இந்த 6 பேர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி டாபிக்ஸ்ல ஹர்திக் பாண்டியா இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த 4 மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபேண்டசி டாபிக்ஸ்ன்றது கண்டினியூவாக 4 மேட்ச்சும் வந்திருக்கு. சரிங்களா? ஃபேண்டசி டாபிக்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய அந்த டாப் பிளேயர்ஸ் கண்டினியூவாக 4 மேட்ச் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் என்னோட கெஸ்ஸிங்கில் இந்த 2 பேர் வெளியே போகும் அப்படின்னு நான் லாஸ்ட் மேட்ச்சே பட்லர் இல்லை பாண்டியா யாராச்சும் ஒரு பிளேயர் வெளியே போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் இதில் ஃபெயிலியர்ன்றது நடக்கும் அப்படின்றதுனால நான் யாரை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரிமூவ் பண்ணியிருக்கேன். இவரும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் இவர் தாங்க. நான் இவர் மேலே கை வச்சிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பாண்டியாவுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா டிகாக் வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் ஏன் பாண்டியாவை ட்ராப் பண்ணுறேன், இதுக்காக தான் ப்ரோ நீ ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்ன்றது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போது ஐபிஎல்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும், சுனில் நரேன் கண்டினியூவாக 7 முறை 8ஆம் முறை ஃபெயிலியர் ஆகிட்டாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த கண்டினியூவாக 7 முறை பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க 8ஆம் முறை வெளியே போயிருக்காங்க. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் பாண்டியா ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ரோஹித் சர்மா மேலே கை வச்சு பார்க்குறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் 92 ரன் பக்கம் அடிச்சிருந்தாரு. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக 2 முறை ஹெவியான நாக் ஆடிக்கிறதுனால இந்த ஒரு ரீசனுக்காக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஓவல் பர்படாஸில் நடக்குது. ஸோ பவுண்டரி டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி 72 அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டுமே. ஸோ இந்த ஏரியாவில் 10 ரன்னுக்குள்ளே ரோஹித் சர்மா அவுட் ஆகியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா 2 பேரும் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் ரபடாவையும் ட்ராப் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரபடா பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் பெரும்பாலும் எடுத்தது இல்லைங்க இந்தியாவுக்கு எதிராக. ஸோ இவரையும் நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ஃபைனல் மேட்ச்சில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த விக்கெட்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. சில பிளேயர்ஸ் பவுலர்ஸில் வெளியே போவாங்க, நாம் பார்த்துருக்கோம். அதனால் ரபடாவையும் கட் பண்ணி பார்க்குறேன். நோட்டிஜ் இம்பார்ட்டன்ட் தெரியுறாருங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இப்போது இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரன் 15 ரன் தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் அது எந்த ஓவராக இருந்தாலும் சரி நோட்டிஜை ஓவர் கொடுத்து பவுல் பண்ண வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் விழுந்தால் ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் நோட்டிஜை எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சுக்குன்றது ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக விளையாடினப்போ. உங்களுக்கு வேணும்னா எடுத்தாங்க ட்ராப் பண்ணிக்காங்க. நான் அந்த ஒரு விக்கெட்டுக்காக தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் எக்கனாமிக்கெலாம் பவுல் பண்ணுறாரு. ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு அந்த நெட் ரன் ரேட்டில் இப்போ போட வரீங்களா, ஒரு ஓவருக்கு ஒரு ரன் 2 ரன் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு
40 பாயிண்ட் பக்கம் எடுத்துருவார். அந்த கெஸ்ஸிங்கில் தான் பும்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 350 T20 டிகாக் வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் டிகாக் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டீமில் வந்து நீங்கள் ஹர்திக் பாண்டியா வச்சாங்க. இல்லை ப்ரோ நான் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிறேன் என் டீம்லனா அது வந்து உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட டீமில் வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். டிகாக்கு, நோட்டிஜே, பும்ரா 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரோஹித் சர்மா, பாண்டியா, ரபடா 3 பேர் மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் வந்து யாருக்காங்க சொல்லி வாங்க பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் மினி மேட்ச்சில் நீங்களே ஷாக் ஆகிடுங்க. சரிங்களா? இந்தியா பக்கம் பாருங்கள், விராட் கோலி இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தூபே இருக்கார். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் யாருக்காங்க சொல்லி வாங்க பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் மகாராஜ் இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிஷா ஹெண்ட்ரிக்ஸ், ஸ்டப்ஸ். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இந்த 6 பிளேயர் கிடச்சிருக்காங்க. லோ பர்சன்டேஜில் ரவீந்திர ஜடேஜா வந்து 300 இன்னிங்ஸ் ஆடுறார் பவுலிங். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரவீந்திர ஜடேஜா பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவர் வந்துங்க ஒரு மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச்னால் கண்டிப்பாக இவர் வந்து உள்ளே வந்துடுவாருங்க. எப்படின்னா இப்போ சிஎஸ்கே பக்கம் பாருங்கள், இவர் சில சமயம் வந்துருக்கே இருக்க மாட்டாங்க ட்ரீம் டீமில். ஆனால் சிஎஸ்கேவோட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்னால் கண்டிப்பாக இருப்பார். இந்தியாவோட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய ட்ரீம் டீம் வரல, ஆனால் இந்தியாவோட முக்கியமான மேட்ச்ன்றதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச் வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. நான் வந்து விராட் கோலியை பற்றி கடைசியில் நான் பேசிக்கிறேன். சரிங்களா? ஸோ விராட் கோலியை பற்றி நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா விராட் கோலியை பற்றி உங்கள் மைண்ட் செட் போயிடும். ஸோ இந்த 3 பேர் மேலே ரிஸ்க் எடுத்துறேன். ஸ்டப்ஸு, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், தூபே இவங்க எல்லாருமே ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஸ்டப்ஸோட டவுன்லாம் ரொம்ப லோயராக வரும். அதே போல் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு அடிக்கிறது தான் பார்க்குவார். ஒரு வேளை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணி பாருங்கள். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்லாம் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூபேவும் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? மகாராஜை பற்றி சொல்லணும்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்ன்ற மாதிரி தான். சரிங்களா? லோ பர்சன்டேஜ் இருக்கிறாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேணாம்னா ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஆப்ஷன் மாதிரி பிளேயர் தான். சரி, கேரண்டின்ற மாதிரிலாம் இல்லை, கேரண்டி தான் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ 50-50 ஆப்ஷனில் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சேம் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. நான் ரபடா மேலே தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஹர்திக் பாண்டியா வந்து சென்ட்ரல் ஆல்ரவுண்டராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மேட்ச் கூட அக்சர் பட்டேல் தான் சென்ட்ரல் ஆல்ரவுண்டர் வந்திருந்தார். வீடியோ கூட நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஒரு 70 பாயிண்ட் பக்கம் தான் கிடைக்குன்னு நினச்சேன், ஆனால் 100 பாயிண்ட்ஸ் மேலே வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேப்டனாக கொடுத்துருப்பேன். ஆனால் குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் கணிச்சவும் கரெக்டாக வந்துட்டார். சரிங்களா? லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம டீமில் ஒரு 7 பேர் பக்கம் வந்துட்டாங்க. நம்ம அந்த மொயின் அலிக்கு பதிலாக ஜோர்டன் யூஸ் பண்ண சொல்லலாம். அப்படி ஒரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 8 பிளேயர் பக்கம் கிடச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கோலி ரிசர்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட் 3 பேர் வெளியே போனதுனால தான் பிரச்சனையாக இருந்துச்சு லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பாண்டியா மேலே தான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் டீமில் பாண்டியா வச்சிருந்தீங்கன்னா ஒரு வயசாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரா பண்ணிடுறேன். என்ன ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் அது வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா இந்த கிங்ஸ்டன் ஓவல் கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவர்ஸ் ஸ்லிப் அடிக்கிறவங்க, அதாவது பேக் சைடு வந்து பவுண்டரி ஸ்கொயரில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து அடிச்சிட்டாங்கன்னா 4-6ன்றது போயிடும். ஸ்ட்ரெயிட் லைனில் அடிக்கூடிய பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு டார்கெட்டில் இருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. அதே போல் ரொம்ப இழுத்து அடிக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைக்கில் நின்று ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் கடைசியில் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பற்றி என்ட்ரி கிளாஸ்ன்னு தான் இருக்காரு. சப்போஸ் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் ஆர்டரில் வந்து யாராச்சும் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா கிளாஸ்ன்னு பேட்டிங் கிடைக்குது அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் நின்று ரன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பார். ஸோ கொஞ்சம் பொறுப்பாக தான் விளையாடுவார். அவரை நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 27 பக்கம் தான் வச்சிருக்காரு. சரிங்களா? நிறையெல்லாம் இல்லை, 27 பக்கம் தான் வச்சிருக்காரு. அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிவர்சல் டீம் இதுதான். சரிங்களா? ஸோ யூனிவர்சல் டீம் இதுதான். டாப் 11 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேண்டஸியோட டாப் 11 பிளேயர்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து ட்ரீம் 11 இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த யூனிவர்சல் டீமில் பார்த்தீங்கன்னா டாப் கேப்டன் வந்து ரோஹித் சர்மா தான் இருக்காரு. நான் இவரை தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ரீசன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து யார் மேலாம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ககிசோ ரபடா மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். அடுத்த பிளேயர் மேலே யார் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்சர் பட்டேல் மேலே ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஏன்னா அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த 4 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற மாதிரி டிக்காக்கு ரிசர்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், மார்க்கரம், பும்ரா, குல்தீப் யாதவ், நோட்டிஜே. சரிங்களா? ஸோ மார்க்கரம் வந்து இவரும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்காரு. எதுக்காகனா இவர் பெருசாக பவுல் பண்ணுவார் எனக்கு தெரியல. 150 இன்னிங்ஸ் தான் ஆடுறாரு. சப்போஸ் கேப்டன்சி நாக் அவுட் வருன்ற கெஸிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனல் டீம் நம்ம ஷோ பண்ணுறப்போ யார் மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கலாம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ யூனிவர்சல் டீம் இதுதான். ரோஹித் சர்மா, அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரபடா 4 பேர் மேலே டோட்டலாக ரிஸ்க் எடுத்திருக்கேன். 5வது பிளேயரை வந்து மார்க்கரம் மேலே ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன். ஸோ கடிச்சா ஒன்றா சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விராட் கோலியை பற்றி வீடியோ எண்டில் சொல்லிட்டேன் பாருங்கள். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும்
ஐபிஎல்லில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா மட்டும் இவரை வந்து கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா வேண்டாம் சரியா. ஸோ ஐபிஎல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 250 வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து விராட் கோலி விளையாடுறதுக்கு முன்னாடி மேட்ச் சரிங்களா. ஆர்சிபி பக்கம் 249 மேட்ச் விளையாடுறப்ப யூனிவர்சல் கேப்டனாக வந்துட்டார் ட்ரீம் டீமில். எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக 250 மேட்ச் தான் ட்ரீம் டீம் கேப்டனாக வருவார், லாக் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 250 முன்னாடி மேட்ச்சே வந்து கேப்டனாக வந்துட்டார். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 399 மேட்ச் ஆடுறாருங்க சரிங்களா. ஸோ அடுத்த மேட்ச் தான் 400 ஆடுறாரு. ஸோ அதே மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் நடந்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபைனல் டீம் ஷோ பண்ணுறப்ப இவர் வந்து நான் கேப்டனாக கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துறேன் சரிங்களா. ஸோ சப்போஸ் அதே போல் ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி இப்போ அடுத்த மேட்ச்னால் 400 ஆடுறாரு, இந்த மேட்ச் 399 ஆடுறாரு, ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கார். ஒரு வேளை கேப்டனாக வருவார் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஹெட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்கார் சரிங்களா. ஸோ ரொம்ப வந்து அடித்தார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப நல்லா ஹெவியான நாக்கு வந்து யாரெல்லாம் ஆடிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து சதம் அடிச்சிருக்காருங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் சதம் அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து சதம் அடிச்சிருக்காருங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து சதம் பண்ணுறது அடிச்சிருக்காங்க இந்த டீம் 2 பேரும் ஹெட் மோதுறப்போ. ஸோ சப்போஸ் கோலி பிடிக்காதவங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ விராட் கோலி பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோட ஃபைனல் டீம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபைனல் டீம் இதுதான் நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து யார் மேலே ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். சப்போஸ் ஓகே ஐடியா ஓகே ப்ரோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். மார்க்ரம் கட் பண்ணிட்டு என்னோட டீமில் வந்து ஜடேஜா யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா மார்க்ரம் வந்து பவுல் பண்ணுவாரா எனக்கு தெரில, சப்போஸ் அவுட் ஆகிட்டார்னா வெளியே போயிடுவார், அதனால் நான் வந்து மார்க்ரம் ட்ராப் பண்ணி பார்ப்பேன். ஆனால் ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டீமில் பவுலிங்கில் பும்ரா இருக்கார் சரிங்களா. பும்ரா மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால் ரிஷப் பண்ட்டை கட் பண்ணுறவங்க வேணும்னா நீங்கள் வந்து கோலி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து என்னோடய டீமில் வந்து கோலி வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்னோடய டீமில் வந்து நான் வச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி கட்டாயம். எதுக்காகனா நான் சொல்லிட்டேன் பாருங்கள், இது வந்து ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணுறப்போ நாம் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேரும் வெளியே போகிற மாதிரி டீம் போட முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபைனல் மேட்ச்சு, அந்தளவுக்கு வந்து புவராக ஆடுவாங்களான்னு தெரில. அதனால் நான் வந்து என்னோடய டீமில் வந்து கண்டிப்பாக நான் கோலியை பிக் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபைனல் டீம் இதுதான். சூரியகுமார் யாதவ் வந்து சதம் அடிச்சிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக அப்படின்ற ரீசனுக்காக மட்டும்தான் சேஃபான கேப்டனாக கொடுக்குறேன். சென்ட்ரல் பேட்ஸ்மேனும் இவங்க தான் வராரு. ஆவரேஜ் நல்லா இருக்குதுங்க, எவ்வளோனா 57 பக்கம் வச்சிருக்காருங்க, அந்தளவுக்கு நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனாக கொடுக்குறேன். மார்க்கோ ஆன்சன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இவர் தான் பவுல் பண்ணுறாரு. மார்க்கோ ஆன்சன் வந்து வயசாக கொடுக்குறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு வேளை அன்எக்ஸ்பெக்டாக விக்கெட் விழுந்துச்சுன்னா அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து ரிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஆனால் நான் வந்து என்னோடய டீமில் வந்து குல்தீப் யாதவ் தான் வைஸ் கேப்டன் கொடுப்பேன். சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனாகவும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரே ஒரு டீமில் மட்டும் கோலிக்கு ஒரு கேப்டனாக கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம விராட் கோலிக்கு நான் ஆக்சுவலாக விராட் கோலிக்கு கேப்டனை லாக் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு, அந்த மாதிரி கொடுத்தோன்னா வந்து வேஸ்ட்டாக போய்டுது. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாக அவர் மேலே போயிடுது, அந்த ரீசனுக்காக தான். ஸோ நல்லா விளையாடுற பிளேயரை விட்டுட்டு நாம் ஏன் கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் கொடுக்கணுன்ற ரீசனுக்காக தான் உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நீங்கள் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறதா குல்தீப் யாதவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 2 மேட்ச்சும் 3 விக்கெட் எடுத்துக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. ஸோ அகெயின் நீங்கள் குல்தீப் யாதவ் வைஸியாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நிறைய ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து நீங்கள் மேட்ச்சில் இருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸில் கூட நீங்கள் யாருன்னா ஒரு யூஸ் பண்ணி பாருங்கள், அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக என்னால் சொல்ல முடியல, ஏன்னா இவங்க விளையாட லட்சம் அந்த மாதிரி இருக்குது, யாரும் நம்ம கொடுக்குறதுனே சொல்ல முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் வந்து வின் பண்ணுறதுன்னு சந்தோஷம் தான் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ நான் வந்து எப்பவுமே நம்ம டீம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.